அந்தந்த நேரத்தில் தான் அந்தந்த வேலை செய்யணும். ஒவ்வொரு வேலை செய்கிறதுக்கு ஒரு மனப்பான்மை தேவை. அதனால் அந்த மனப்பான்மை அந்தந்த நேரத்தில் தான் கிடைக்கும். எல்லா நேரத்துலேயும் ஒரு விதமான மனப்பான்மை கிடைக்காது. ஒரு வேலை செய்வதற்கான மனப்பான்மை எல்லா நேரத்துலையும் கிடைக்காது. இப்போ தூங்குகிற மனப்பான்மை தூங்குகிற வேலையை நைட்டு செய்ய முடியுமா? இரவு 9 மணிக்கு இல்லை, தூங்குகிற வேலையை நைட்டு தான் செய்ய முடியும். விழித்து கொள்கிற வேலையை பகலில் தான் விழிக்க முடியும். பகலில் தூங்குன்னா தூக்கம் வராது நிறைய பேருக்கு. ரொம்ப விழிப்புணர்வோடு இருக்கிறவங்களுக்குலாம் பகலில் தூக்கம் வராது. ஒரு இரவில் தூங்குகிற மாதிரியான ஒரு தூக்கம் பகலில் வராது. அப்போது தூக்கத்தை நீ அந்தந்த வேலை செய்கிறதுக்கு ஒரு மனப்பான்மை தேவை. அதுக்கான ஒரு சூழ்நிலை தேவை. தூங்குவதற்கு இரவு தேவை. எல்லாருமே தூங்குறாங்க அப்படிங்கிற நினப்பு நமக்கு தேவை. எல்லாருமே இரவில் நம்ம வேலை செய்ய முடியாது, இருட்டாக இருக்கும். அப்படி பல காரணங்கள் அந்த சூழ்நிலை அந்த வேலையை தீர்மானிக்குது. தூங்குகிற வேலையை தீர்மானிப்பதற்கு வெறும் உடம்புல களைப்பு மட்டும் இருந்தால் போதாது. தூங்குகிற வேலையை தீர்மானிப்பதற்கு இந்த உலகத்தில் யாரும் வேலையே செய்ய முடியாத அளவுக்கு இருட்டு இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் தான் மனுஷங்க அமைதியாக இருப்பாங்க, வேலை செய்ய மாட்டாங்க, அப்போ தான் தூங்குவாங்க. எல்லாருமே தூங்குறாங்க அப்படிங்கிற நினப்பு நமக்குள்ளே இருக்கும்போது தான் நாமளும் தூங்குவோம். நாம் தூங்குகிறோம், எல்லாருமே வேலை செய்கிறாங்க அப்படிங்கிற நினப்பு நமக்கு இருந்துன்னு வச்சுக்கோங்கன்னா நம்மளால் கண்டிப்பாக தூங்க முடியாது. அதனால தான் பகலில் நமக்கு ஏன் தூக்கம் வர்றதில்லை அப்படின்னா, எல்லாருமே வேலை பார்த்துட்ருக்காங்க. அதனால தான் பகலில் அப்போ அது ஒரு போட்டி உணர்வு. எல்லாருமே ஓடிக்கிட்டு இருக்கும்போது நாமளும் ஓடணும். எல்லாருமே போட்டி போட்டுட்ருக்காங்க அப்படிங்கும்போது நாமளும் போட்டி போடணும். எல்லாருமே ஓய்வு எடுக்கிறாங்க அப்படிங்கும்போது நாமளும் ஓய்வு எடுக்கணும். மற்றவங்க எல்லாருமே இது ஒரு போட்டிங்கிறனால அந்த போட்டி நடைபெறுகிற நேரம் பகல் பொழுது. இரவு என்பது ஓய்வு எடுக்கிற நேரம். அதனால தான் இரவு நேரத்தில் எல்லாருமே போட்டி களைப்பு. இரவு நேரத்தில் போட்டி போடவும் முடியாது, இருட்டாக வேறு இருக்கும். அதனால் இருட்டாக வேறு இருக்கும் அப்படின்னா இப்போ நம்ம மின் விளக்கெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஆனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை 2040 அப்புறத்தில் அப்போல்லாம் கரண்டெல்லாம் கிடையாது. கரண்ட் கண்டுபிடிக்காத காலங்களில் இரவு இருட்டாக தானே இருந்துச்சு. இரவை பகலாக்குவதற்கு நம்மக்கிட்ட மின் விளக்குகள் கிடையாதே, மின்சாரம் கிடையாதே. அதனால் இரவில் ஏன் மனுஷங்க தூங்குறாங்க அப்படின்னா, எல்லோரும் தூங்குறாங்க. அதனால் நமக்கு அந்த தைரியம். நாம் மட்டும் தூங்கலை, நாம் மட்டும் ஓய்வாக இருக்கவில்லை. எல்லாருமே ஓய்வு எடுக்கிற நேரம். இரவு நேரத்தில் உழைக்கவும் முடியாது. எக்காரணம் கொண்டு இரவில் யாருமே உழைக்க முடியாது அப்படிங்கிற காலகட்டம்லாம் மின்சாரம் இல்லாத காலகட்டங்களில் இருந்தது. மின் விளக்குகள் இல்லாத காலகட்டங்களில் இரவு நேரத்தில் யாருமே உழைக்க முடியாது. அப்போது அதனால் எல்லோரும் தூங்க தான் செய்வாங்க. தூங்க தான் செய்கிறாங்க. அதனால் நாமும் நிம்மதியாக தூங்கலாம். அதனால தான் இரவு நேரத்தில் நமக்கு தூக்கம் வரும். எல்லாருமே தூங்குவதற்கு தேவையான இரவு நேரத்தில் வருகிற தூக்கம் பகலில் வருவதில்லை. பகலில் அதனால தான் அந்த அளவுக்கு நம்ம தூங்க முடியாது. 1 மணி நேரம் தூங்கினாலே பெருசாக தெரியும். ரொம்ப நேரம்லாம் பகலில் தூங்க முடியாது. அப்போது அந்தந்த வேலையை நீங்கள் அந்தந்த நேரத்தில் தான் செய்யணும். ஒரு வேலைக்கு ஒரு நேரம் இருக்குது, காலம் இருக்குது. அது மாதிரி ஒரு இடமும் இருக்குது. அந்தந்த இடத்துல அந்தந்த நேரத்தில் அந்தந்த வேலையை செய்யணும். நீங்கள் அப்புறம் செய்யலாம். இந்த ஒரு வேலையை தள்ளி போடுறத அப்போ எவ்வளோ பெரிய முட்டாள்தனம்னு அப்போ தான் உங்களுக்கு தெரியும். அந்தந்த வேலையை இப்போ இரவில் நீங்கள் தூங்குறீங்க, இரவு தான் தூங்கணும். இரவு தான் தூக்கத்திற்கு ஏற்ற நேரம். அப்படிங்கும்போது இரவில் நைட் டியூட்டி பார்க்குறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இரவில் தூங்க தான் செய்யணும். இப்போ நைட் டியூட்டி பார்க்குறது அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அவங்க பகலில் நல்லா தூங்குவாங்கன்னு யார் சொன்னால்? தூங்கவே முடியாது. அவங்களால அந்தளவுக்கு நிம்மதியெல்லாம் தூங்க முடியாது பகலில். ஒரு இரவு தூங்குற மாதிரியான தூக்கம் பகலில் வராது. அதனால் அந்தந்த வேலையை அந்தந்த நேரத்தில் செய்யணும். சரி, இரவு நேர தூக்கத்தை தள்ளி போட முடியுமா? இப்போ நாளைக்கு தூங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பகல் நேரத்தில் வேலையை நைட்டு வேலை செஞ்சுக்கலாம், பகலில் தூங்கிடுவோன்னு பகல் நேரத்தில் வேலை செய்ய வேண்டிய தள்ளி போட்டுட்டு பகல் நேர வேலையை நைட்டு செஞ்சுக்கலாம். அப்போ இரவு நேர தூக்கத்தை காலையில் தூங்கிக்கலாம், பகலில் தூங்கிக்கலாம் அப்படின்ற வேலையை தள்ளி போட முடியுமா? ஒரு வேலை செய்வதற்கு அந்தந்த நேரம் தேவை. அந்தந்த நேரத்தில் அந்தந்த வேலையை தான் செய்ய முடியும். தூக்கத்தை இரவு தான் தூங்க முடியும். உழைப்பை பகலில் தான் உழைக்க முடியும். அப்போது நீங்கள் தள்ளி போடுறது எவ்வளோ முட்டாள்தனம் பாருங்கள். ஒரு வேலையை உங்களால் தள்ளி போடுறதுங்கிறது அப்புறம் பார்த்துக்கலான்னு தள்ளி போடுறீங்களா? அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம் பாருங்கள். ஏன்னா அந்தந்த நேரத்தில் தான் நீங்கள் தூக்கத்தையே இரவு தான் தூங்க முடியும். அப்போ தூக்கத்தை தள்ளி போட முடியுமா? தூக்கத்தை தள்ளி போட்டால் நாளைக்கு நைட்டு வேணால் தூங்கிக்கலாம் அப்படின்னு வேணால் தள்ளி போடுங்க. நாளைக்கு காலையில் தூங்கிக்கலான்னு. ஏன்னா தூங்குவதற்கான நேரம் பகல் பொழுது அல்ல. நீங்கள் இன்றைக்கி நைட்டு தூங்கலை அப்படின்னா அந்த தூக்கத்தை நீங்கள் தள்ளி போடுறீங்க அப்படின்னா அது பகல் பொழுதில் தள்ளி போடாதீங்க. வேணால் நாளைக்கு நைட்டு தூங்கிக்கலாம் அப்படின்னு நாளைக்கு நைட்டுக்கு தான் நீங்கள் தள்ளி போடணுமே தவிர பகலுக்கு தள்ளி போடக்கூடாது. அது மாதிரி இன்றைக்கி பகலில் உழைக்கலை, இன்னைக்கு நைட்டு கண் முழிச்சு எல்லா வேலையும் பார்த்துடலாம் அப்படின்னு தள்ளி போடாதீங்க. நாளைக்கு பகலில் வேணால் உழைச்சிக்கலாம் அப்படின்னு வேணால். ஏன்னா அந்த உழைப்பு என்பது அது பகல் பொழுதில் தான். அதற்குன்னு ஒரு நேரம் இருக்குது. அது மாதிரி ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு நேரம் இருக்குது.
அதை நீங்கள் உணர்ந்துட்டிங்கன்னா, அதேமாதிரி நாளைக்கு இன்றைக்கி பகலில் செய்ய வேண்டிய வேலையை நாளைக்கு பகலில் செஞ்சுக்கலான்னு தள்ளிப்படாதீங்க. ஏன்னா இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலையை இன்றைக்கி தான் செய்யணும். இன்றைக்கி உள்ள வாழ்க்கையை இன்றைக்கி தான் வாழ முடியும். இன்றைக்கி தேவையான சாப்பாடை நம்ம இன்றைக்கி தான் சாப்பிட முடியும். இன்றைக்கி தேவையான சாப்பாடை சேர்த்து நாளைக்கு சாப்பிட்டுக்கலான்னு சொல்ல முடியுமா? இன்றைக்கி நீங்கள் 1 கிலோ சாப்பிட்றீங்க அப்படின்னா, இன்றைக்கி 1 கிலோ சாப்பிட்றீங்கன்னா, இல்லை இன்றைக்கி ஒரு 5 இட்லி சாப்பிட்றீங்க அப்படின்னா, இன்றைக்கி சாப்பிட வேண்டாம். நாளைக்கு காலையில் டெய்லி காலையில் நீங்கள் 5 இட்லி சாப்பிட்றீங்க அப்படின்னா, இன்றைக்கி காலையில் சாப்பிட வேண்டிய அந்த 5 இட்லியும் சேர்த்து நாளைக்கு காலையில் 10 இட்லியாக சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னா அது எப்படி தப்பாக இருக்கும்? 10 இட்லி உங்களுக்கு அந்த நேரத்தில் உங்களுக்கு எப்போவுமே உங்களுக்கு 5 இட்லி தான் தேவை. அதனால் இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலை இன்றைக்கி தான் செய்ய முடியும். இன்றைக்கி சாப்பிட்ற சாப்பாட்டை சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சாப்பிட முடியாதுல்ல. நீங்கள் ஒரு பிரியாணி சாப்பிட்றீங்கன்னா நாளைக்கு 2 பிரியாணியாக எப்படி சாப்பிடுவீங்க? இன்றைக்கி சாப்பிட்றத விட்டுட்டு நாளைக்கு சேர்த்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி 2 பிரியாணி எப்படி சாப்பிடுவீங்க நாளைக்கு? ஒரு நாளைக்குனாலும் நீங்கள் ஒரு பிரியாணி தான். 10 நாள் பட்னியாக கிடந்தால் 10 நாள் கழித்து 10 பிரியாணி சாப்பிட முடியுமா உங்களால்? முடியாது. அப்போது இன்றைக்கி சாப்பிட வேண்டிய வேலையை இன்றைக்கி சாப்பிட்றத இன்றைக்கி தான் சாப்பிட முடியும். நாளைக்கு சாப்பிட்றது அப்படியே ஒவ்வொரு 10 நாளாக சேர்ந்தால் தான் நீங்கள் 10 பிரியாணி சாப்பிட முடியும். ஒரு நாளைக்கு ஒரு பிரியாணி, மொத்தம் 10 பிரியாணி அப்படி சாப்பிட முடியும். அப்படி இருக்கும்போது நீங்கள் வேலையை தள்ளி போடுறதுங்கிறது அப்படி ஒரு சிந்தனையே முட்டாள்தனமான சிந்தனை. அதான் சோம்பேறிகளோட சிந்தனை பாருங்கள். எவ்வளோ சோம்பேறிகள் முட்டாள்தனமான ஒரு உலகத்துக்குள்ளே போயிடுறாங்க. அதனால் இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலை இன்றைக்கே செய்யணும். நாளைக்கு சேர்த்து செஞ்சுக்கலாம். நாளைக்கு தள்ளி போடவே கூடாது. தள்ளி போடுறது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம்னு நான் சொல்கிறேன். ஒரு வேலையை நாளைக்கு பார்த்துக்கலாம், சேர்த்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுறது மிகப்பெரிய முட்டாள்தனம். ஏன்னா அப்படி செய்யவே முடியாது. அப்படி ஒரு இதுவே கிடையாது. நாம் நினச்சிக்கிறோம் நேற்று செய்ய வேண்டிய வேலை தான் நான் இன்றைக்கி செய்கிறேன் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். அப்படி கிடையவே கிடையாது. அதனால் அப்படி ஒரு நடைமுறையே கிடையாது அப்படிங்கிறது தான் ஏன்னா இன்றைக்கி செய்ய வேண்டிய வேலையை நம்ம இன்றைக்கி தான் செய்ய முடியும். இன்றைக்கி செய்யலைன்னா நீ இன்றைக்கி செய்யலைன்னு தான் அர்த்தம். இன்றைக்கி உள்ள வேலையை நாளைக்கு சேர்த்து செய்ய முடியாது. இன்றைக்கி நீ சாப்பிட்லன்னா இன்றைக்கி நீ சாப்பிட்லப்பா, இந்த சாப்பாடை சேர்த்து நாளைக்கு சாப்பிட்ருவேன்னு சொல்கிற பாரு, அது சாப்பிடவும் முடியாதுல்ல. நீ நாளைக்குன்னா நாளைக்கு என்ன தேவையோ அதுதான் நீ சாப்பிடுவ. அதுதான் உன் மனசு, அதற்கான ஒத்துழைப்பு தான் உன் மனசு கொடுக்கும். அதுதான் இயல்பானது. அதனால் இன்றைக்கி சாப்பிட வேண்டிய சாப்பாடை நீ இன்றைக்கி சாப்பிட்ரு. நாளைக்கு சாப்பிட வேண்டிய சாப்பாடை நாளைக்கு சாப்பிடு. அந்த மாதிரி தான் புரிஞ்சுக்கணும். அதனால் எப்போவுமே வேலையை தள்ளி போடாதீங்க. தள்ளி போடவும் முடியாது. வேலையை என்றைக்குமே இன்றைக்கி வாழ்கிற வாழ்க்கையை தான் நாளைக்கு வாழ முடியும். அந்தந்த வயசில் கல்யாணம் பண்ணிக்கணும், அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கிறேன், 40 வயசுக்கு மேலே செட்டில் ஆன பிறகு கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னா எவ்வளோ? 20 வயசில் வாழ்கிற வாழ்க்கையை 40 வயசில் வாழ முடியுமா? 20 வயசில் கல்யாணம் பண்ணிட்டு நீ வாழ்கிற வாழ்க்கையை எப்படி 40 வயசில் வாழ முடியும்? நீ கல்யாணத்தை தள்ளி போடுற அப்படின்னா 20 வயசில் நீ கல்யாணம் பண்ணால் நீ எப்படி வாழ்வியோ அதே மாதிரியான வாழ்க்கையை 40 வயசில் வாழ முடியுமா? அப்போயே நீ கல்யாணம் பண்ண அப்போ 40 வயசில் வாழ்கிற வாழ்க்கையை தான் உன்னால் வாழ முடியும். நீ நினச்சிக்கிட்ட 40 வயசுக்கு அப்புறம் நம்முடைய கல்யாண வாழ்க்கை வாழ்ந்துக்கலாம். கல்யாண வாழ்க்கை எப்போதும் ஒரே மாதிரி இருக்காது. 20 வயசில் ஒரு மாதிரி இருக்கும், 30 வயசில் வேறு மாதிரி இருக்கும், 40 வயசில் வேறு மாதிரி இருக்கும். அப்போ நீ 20 வயசில் பண்ண வேண்டிய கல்யாணத்தை நீ பண்ணலன்னா நீ 30 வயசில் தான் நீ கல்யாணம் பண்ணுற அப்படின்னா 30 வயசில் எப்படி கல்யாண வாழ்க்கை வாழ முடியுமோ அந்த வாழ்க்கையை தான் நீ வாழ்வே தவிர நீ கனவு கண்டுகிட்டு இருக்காத 20 வயசில் நம்ம வாழ வேண்டிய வாழ்க்கையை 30 வயசில் வாழ்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. 20 வயசில் வாழ வேண்டிய வாழ்க்கையை நீ இழந்துட்ட. நீ கல்யாணம் பண்ணாமலே இழந்து போயிட்ட. இப்போ உனக்கு 30 வயசில் தான் கல்யாணம் ஆகுது அப்படின்னா 30 வயசில் என்ன வாழ்க்கை வாழ்வியோ அந்த வாழ்க்கையை தான் நீ வாழ்வ. 30 வயசில் என்ன வாழ்க்கையை வாழ்வியோ அந்த வாழ்க்கையை தான் நீ வாழ்ந்துட்டுருப்பே தவிர 20 வயசில் வாழ்ந்த வாழ்க்கை நீ வாழவே இல்லை என்று தான் அது அர்த்தம். அப்போ நீ 20 வயசில் கல்யாணம் பண்ண வேண்டிய நீ அந்த கல்யாணத்தை 30 வயசுக்கு தள்ளி போட்ட பற்றியா? அது உன்னுடைய முட்டாள்தனம் தானே. அப்போது நீ அதனால் எந்த செயலுமே தள்ளி போடாத. அந்தந்த வயசில் அந்தந்த வாழ்க்கையை வாழ்ந்துரு. அந்தந்த நேரத்தில் அந்தந்த வேலையை செய்திரு என்பது தான் இதன் மூலம் நான் உங்களுக்கு சொல்ல வருகிற ஒரு செய்தி கருத்து.